Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோ 2 பார்க்க போறோம். How to increase your Instagram followers. 0 ல இருந்து 1 lakh followers உங்க Instagram அக்கவுண்ட்க்கு within 1 year எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம். இத பத்தி நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் Instagram ப்ரொஃபைல். எப்படி உங்களோட ப்ரொஃபைலை பெர்ஃபெக்ட்டா நம்ம கிரியேட் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? நீங்க Instagram ப்ரொஃபைல் கிரியேட் பண்றப்ப கண்டிப்பா உங்களோட வெப்சைட் URL இல்ல blog URL அதுல நீங்க லிங்க் பண்ணியே ஆகணும். அப்பதான் இது ஒரு பெரிய அட்வான்டேஜா உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா இருந்தா இன்ஸ்டாகிராமில் கார்ப்பரேட் ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் ஒரு ஃபார்ம் வைங்க. அந்த லிங்க்கை உங்கள் இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைலில் வைங்க. யாரெல்லாம் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வராங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இது இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைலில் உங்களை பற்றின சில விவரங்கள் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் நேம், உங்களோட கம்பெனி நேம், வேறு டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு மெமரி உங்களுக்கு இருக்கும். அந்த மெமரியை மற்றவங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ போட்டாலும் இதே மாதிரி ஸ்டோரி சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் எங்கேஜ் ஆவாங்க, லைக்ஸ் அதிகமாக வரும். கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தால் அப்படியே இந்த டிராஃபிக்கை உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு செல்லராக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை பற்றின ஒரு வீடியோ எடுத்து அதை பற்றின ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அந்த வீடியோஸோட உங்களோட ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்ச்சேசர் அதிகமாகிடுவாங்க. இந்த டிராஃபிக்கை, இந்த பர்ச்சேசர்ஸை உங்கள் வெப்சைட்டுக்கு அப்படியே நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம். அங்கே உங்களோட மற்ற ப்ராடக்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் கதை சொல்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனல் இன்ஃபோவாக இருந்தாலும் சரி, கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் கிடைப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டோரி நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்பையும் ஹேஷ்டேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை மறந்துடாமல் ஒவ்வொரு ஸ்டோரிஸ்க்கும் ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கதை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கதை மட்டும் சொல்லக்கூடாது, அதோடு சேர்த்து ஹேஷ்டேக் போடுறது அதை விட ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாக வருவாங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹேஷ்டேகும் ரொம்ப முக்கியம். அந்த ஹேஷ்டேகை நீங்கள் எல்லா ஸ்டோரிஸ்க்கும் யூஸ் பண்ணணும். கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிளைண்ட்டோட டேரெக்டாக ஒரு டச்சில் இருக்கலாம். அவங்க உங்கள் வெப்சைட்டுக்கே ரீடைரக்ட் ஆவாங்க. உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அங்கே அவங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கார்ப்பரேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கால் டு ஆக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. இன்ஸ்டாகிராமில் அதிகமான வியூஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் தீம்ஸ் க்ரியேட் பண்ணணும். சில இன்ஸ்டாகிராமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான தீம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அது யூஸ்லெஸ். ஒரே ஒரு தீம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான வியூஸ் கிடைப்பாங்க. இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கேலண்டர் இது ஒரு அருமையான டூலுங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூல் பண்ணிக்கலாம். பிளான்டு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இதில் அதிகமாக பண்ணலாம். உங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக ஆக்கலாம். கண்டென்ட் கேலண்டரோட மெயின் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு போஸ்ட் அப்டேட் பண்ணலைன்னா கவலைப்பட வேண்டாம். ஆட்டோமேட்டடாக நீங்கள் ஷெடியூல் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த போஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஆடியன்ஸ் ஆல்வேஸ் எங்கேஜாக தான் இருப்பாங்க. ஆடியன்ஸ் போயிடுவாங்களேன்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதுக்கு தான் கண்டென்ட் கேலண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் கண்டென்ட்டையோ இல்லை உங்களோட ஹேஷ்டேக்ஸ், வேறு வீடியோ, ஸ்டோரிஸ் இது அப்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூல் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் எங்கேயுமே போக மாட்டாங்க. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டென்ட் கேலண்டர் கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் போஸ்ட் போட மறந்தாலும் நீங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்க அந்த போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேஜில் அப்டேட் ஆகும். அப்போ தான் உங்களோட ஃபாலோவர்ஸ் எப்போயுமே உங்களோடைய ட்ராவல் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் எங்கேஜாகவே இருப்பாங்க. ஒன்ஸ் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் எங்கேஜாக வச்சுக்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபாலோவர்ஸ் கம்மியாகிடுவாங்க. இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் கேலண்டர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் சோஷியல், ரைப்பிள் அண்ட் தென் ப்ரிவ்யூ, இது மூணையுமே நீங்கள் ஷெடியூலராக யூஸ் பண்ணலாம். ஸ்கெட்ச் சோஷியல் அண்ட் ப்ரிவ்யூ இது தாங்க பில்டின் கண்டென்ட் கேலண்டர் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ரிப்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா கண்டென்ட்டை கிராஃப்டிங் அண்ட் மெஷரிங்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எப்படி பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணுறது, கண்டென்ட் கேலண்டர்னால் என்ன, உங்கள் ஸ்டோரிஸை இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஜி ஃபாலோவர்ஸை எப்படி ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், இதுதான் பார்க்க போகிறோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.